பீமசேன வந்துட்டானா மாமா உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி ஓடு. பீமாச்சண்டு கூடி வந்து இந்த மாமா ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி. அப்படிதான் போதும். ஒரு கருத்து என்ன ஒன்று இன்றைய தினத்தில இந்த மைத்துனை அதிசீக்கிரமாக ஆமா நல்ல மாதிரியா வந்து குடும்பம் நடத்துறோம் நாடு நகரம். ஆமா இங்க சொகுசா உட்காந்து அப்படின்னு இருந்தா நம்ம கடல காய்கனி துண்டா மாதிரியா இருக்கும். மாதிரி துணிச்சு எதற்காக மாமா நீ அங்க வடபத்ராபுரிய விட்டு போட்டு இந்த இந்திரபிரஸ்தம் வந்து என்ன ஒரு அண்ணா இருக்கிறாரு. அண்ணா இருக்கும் போது எங்க பொருட்டா கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? ஆமா
வருகின்ற போது திசை என்று சொல்லக்கூடிய தமிழாபுரி வழி மாற்றமாக வருகின்ற காலங்கள் அங்கு ஒரு நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கையை கட்டி அப்பா நாரத முனிவரே நான் தான் பாண்டு மகாராஜன் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் திருவுள் கடன் செய்யாத காரணத்தினால் இந்த தேவலோகத்திலே நான் யமலோகத்திலே நரகத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். அப்படி நான் நற்கதி கிடைக்க வேண்டும் தலை கீழாகவும் கால் மேலாக வாயாலே திண்ணி கட்டுகின்ற வவ்வால் பட்சிக்கு சமமாக நான் நற்கதி கிட்ட வேண்டும். என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஐவராஜன் அன்று அரண்யத்தில் விட்டு வந்து விட்டேன். ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் இன்று மாயவன் அருளால் பிரசவம் என்று சொல்லக்கூடிய நாட்டை அழைகின்றார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய மாமன்னர்கள் இந்த இறந்த பெரியார்கள் எதிர் கடன் தீர்க்க கர்மகாரியம் என்று சொல்லக்கூடிய திருவோர் தர்ப்பணை யாகம் செய்ய வேண்டும். அந்த திருவோர் தர்ப்பணை யாகம் என்று சொல்லக்கூடியது கருத்தை திருப்தி பெற்றதாக இருக்க வேண்டும். நான் என் பிறகு என் பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு அனுபவம் பொருந்தியவர்களாக தோன்ற வேண்டும். அப்பேற்பட்ட ராஜ சுய யாகம் செய்வார்களே ஆனால் யானும் மோட்சமடைவே என் பிள்ளைகளும் கீர்த்தி அடைவார்கள். நாரதர் இருக்கக்கூடிய தன் தர்மனிடத்தில் உழைத்தார். தர்மநந்தனர் ஏகசேனியோடு மனச்சஞ்சலம் என்னை நினைத்த காரணத்தினால் வடமதுராபுரியை விட்டு போட்டு சஞ்சலம் முற்றி இருக்கக்கூடிய பாண்டவரை காக்க வேண்டும் என்று ஓடி வந்த இடத்தில் விவரத்தை கண்ட காரணத்தினால் தர்மநந்தனர் பெருத்த ஒரு ராஜ சுய யாகம் செய்ய வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் வேண்டிய செல்வம் கிடையாது. அந்த செல்வத்தை கொண்டு வர வேண்டும். தேசங்களை எல்லாம் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மன்னர்களை அடித்து யாசகம் செய்த பாவனையாக அடக்கி ஆக்கணும். நல்லவனா இருந்தா குடுப்பான் அஞ்சு வருவான். கெட்டவனா இருந்தா வாய் வார்த்தை ஆடி பம்புக்கு வருவான். ஒதுக்கிற பலம் நம்பிக்கிட்டு இருக்கணும். அதை ஒதுக்கிற பலம் ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டி இருக்கிற இப்ப மாமா என்ற சுற்றி தொங்குறாரு. நல்லா ஒப்பனுக்கு கர்மகாரியம் செய்யும் ஒன்னை சொல்ல வார்த்தைய ஒரு சம்மந்தியா இருக்கிறவன் ஏதாவது ஒரு எலியை தந்து போட்டு அந்த நாள் மூலம் அந்தமா அட்டிட்டு போட்டு அப்படி இருக்கிற ஆளு முந்து பூச்சிகள் நான் எங்க அண்ணனுக்குதான் சூரியகாட்ட சொல்ல மாட்டாதான் அவனுக்கு ஒண்ணு தெரியாது வேண்டக்கா சாம்பாரு. அப்ப இவரை எங்க போ சொல்றான். என்ன சொன்னாரு சொல்லவே நாட்டில் உள்ள மன்னர்கள் இடத்தில் யாசகம் செய்த பாமனையா பொன்பொருள் புருஷன் கேட்கணும். கேட்க வேண்டும். இல்லாத கழுதை இருக்கிறவங்க கிட்ட கேள்றான். முன்கோபமோ அகங்காரமோ ஆணவமோ இருந்ததுன்னா ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. அப்படி முன்கோபத்தை வச்சுக்கிட்டு போவாங்க. மாமா சொல்றத கேளு. உன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விஜயனையும் இந்த வீமனும் உடன் கூடி என்னுடன் வந்தார். அப்படியா அந்த யாசகத்தை நானும் உங்க கூட இறந்து வாங்கி கொடுப்பேன். அப்படி போக வேண்டும். இப்ப இந்த கோபத்தெல்லாம் என் கூட வச்சிருப்பேன். 3 பேரும் அந்த உறுதியிலே நாம் செல்லக்கூடிய இடம் இவன் பாப்பாரு இவனுக்கு தகும் எனக்கு தகுமாடா. எப்படி வந்தாரு நான் எப்படியா பட்டாலும் சுண்டு வேலை சிட்டிக்கு போட்டா இங்க வந்து பாப்பாரு ஆயுள் வேஷம் நான் போட்டு போன மாட்டான். சுண்டு வேலை சிட்டிக்கு போட்டா உடனே வந்து இவன் பங்காளியா இருக்கு மாதிரியோ பொழிச்சு தப்பிச்சு காட்டுல போய் இடுமணு போட்டு அவல நெல்லியா நின்னாரு. அவங்க பாட்டம் 1 வருஷம் பிராமண ரூபாய் எடுத்தா தாண்டா நீங்க பொழிக்க முடியும். போய் இறங்கி யாத்திரம் செய்து அவங்க ஆட்டா குத்தி வச்சு அந்த அரிசியை பொடிச்சு இவனுக்கு சாதம் போட்டு புண்ண பையன் 200 பையன் சொன்ன மாதிரி அப்பா ஏங்க சாப்பாடு இருந்தா போதும்.
அது ரைட்டு. சாப்பாடு எங்க போடப்படும் சொன்ன எதுவும் கிடையாது. என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே நீங்க பிராமணர் வேஷம் போட்டீங்களா அப்ப போட்டவன் இப்ப போட்டாங்கடா இது எதுக்காக எச்சகால பையன் கர்மகாரியம் செய்யறதுக்காக. ஆகையினாலே இந்த குருவோடு நாம் வந்து சார்ந்தால் நாம் தாம் இந்த மூவர்களும் என்று விவரம் தெரிந்து விட்டா ஆமா. ஒரு ஊரை காப்பாத்தணும்னு சொன்னா அந்த ஊருல காப்பாத்தலாம். ஆமா, அவனுக்கு எந்த நேரத்துல பஞ்சாயத்தை பார்த்து திதி இந்த மதி சுதி எல்லாத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆமா, ஆனா ஒரு பொண்டாட்டி ஒரு குடும்பத்துல தாலி கட்டி வந்தா அது குடும்ப ஏழ்மையா இருந்தாலும் அவ கரையாத்தணும்னு மனசு வச்சிட்டாங்களா கரையா. ஆமா, அவ உன்னை கருவாருக்குள்ள எண்ணிட்டான்னு வச்சுக்கோ. 4 தடவை இந்த தெருவில் இருந்து போய் வந்தாங்கன்னா நாடு மாதிரி பேரு. அதுக்குதான் மாமா நான் உன்ன கல்யாணம் பண்ண இருக்கிறேன். நீதானா ஒரு 15 நாள் பாசத்தை மேல போட்டாங்க அம்மாவா